Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். மிக்ஸி ஜார்ல சோப்பு போட்டு வச்சீங்க அப்படினா உங்களுடைய பணத்தை நிறையவே மிச்சப்படுத்தலாம். அது எப்படி? மிக்ஸி ஜாருக்கும் சோப்புக்கும் என்ன சம்பந்தம் தானே யோசிக்கிறீங்க? கெஸ் பண்ணி பாருங்க. கெஸ் பண்ண முடியலனா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம சோப்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த பாக்ஸை வந்து மோஸ்ட்லி நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் நம்ம யூஸ் பண்ணுற கர்ச்சீஃப், மாஸ்க், சாக்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை மடிச்சுட்டு அதுக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம தேட வேண்டிய அவசியமே இல்லை. மோஸ்ட்லி சின்ன சின்ன பொருட்களெல்லாம் நம்ம எங்கேயாவது வச்சுட்டு தேடிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தேடாமல் ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம எடுத்து யூஸ் பண்ணும் போது நல்ல வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பிஸ்கெட்ஸ்லாம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற பிஸ்கெட்டை நம்ம வெளியிலே வச்சுருவோம். அந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா பதத்து போன மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற பிஸ்கெட்டை இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எப்போயுமே பிஸ்கெட் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நம்மள அறியாமல் நம்ம வெளியில் வச்சு மறந்து போயிட்டோம் அப்படின்னா பதத்து போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைட்டான பாக்ஸில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் ரீயூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பி ஆகிடும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற இந்த லைட்டரை எப்போயுமே கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் தான் நம்ம வச்சுருப்போம். ஸோ ஆயில் கரைகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அதில் படிஞ்சிருக்கும். அங்கங்கே கொஞ்சம் துரும் பிடிச்ச மாதிரி கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்டை லைட்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ரப் பண்ணி தேய்ச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி நல்லா அழுத்தி தொடச்சிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த துரும் பிடிச்ச கரைகள், ஆயில் கரைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடும். சம்டைம்ஸ் வந்து நம்ம புதுசாக வாங்கின லைட்டர் கூட கொஞ்சம் நாளில் எரியாமல் போயிடும். ஸோ அதுக்கு காரணம் அந்த லைட்டரை வந்து பற்ற வைக்கிற அந்த இடத்துல கார்னரில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து அழுக்குகள் படிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து லைட்டாக இந்த மாதிரி உள்ளே விட்டு நல்லா ஒரு சுற்றி நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அதில் இருக்கிற அழுக்குகள் எல்லாமே வந்துடும். லைட்டரும் பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் ஆகும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சம்டைம்ஸ் வந்து நம்ம வாங்கின லைட்டர் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டவ் வந்து யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட லைட்டர் வந்து எப்போயுமே வந்து நல்லா சூப்பராக ஒர்க் ஆகும். கரெக்டாக அந்த பற்ற வைக்கிற அந்த இடத்துல அந்த கார்னர் சைடை வந்து நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பர்னர் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும் இல்லையா? அந்த பர்னர் மேலே இந்த மாதிரி கார்னரை வச்சிட்டோம் அப்படின்னா எப்போயுமே வந்து லைட்டர் வந்து நல்லா ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற நெயில் கட்டர் நாளாயிடுச்சு அப்படின்னா அந்த ஷார்ப்னஸ் வந்து கம்மியாயிடும். கொஞ்சம் மொக்கையான மாதிரி ஆகிடும். நம்மளால் வந்து சரியாக நெயில் கட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்ல ஷார்ப்பாக இருக்கிற கத்தியை அந்த நெயில் கட்டருடைய எட்ஜஸில் வச்சு லைட்டாக வந்து நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த நெயில் கட்டர் பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாகிடும். நமக்கு நெயில் கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். 2 தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையுமே நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். மண் சட்டி எடுத்துருக்கேன். அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, ஜீரகம், வெந்தயம் இது எல்லாமே சேர்த்து நல்லா தாளிப்பு போட்டுக்கலாம். கூடவே ஒரு 5லேருந்து 6 மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக வெங்காயத்தை வந்து நல்லா அரைச்சிட்டு சேர்க்குறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான மசாலா பொருட்களையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மூடி போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வந்து மசாலா பொருட்கள், புளி எல்லாமே சேர்த்துட்டேன். இது எல்லாமே நல்லா கொதி வரும்போது நல்லா கட் பண்ண ஒரு பெரிய தக்காளியை இது கூட சேர்த்துட்டு மீன் துண்டுகள் சேர்த்துருக்கேன். தலைப்பகுதி, வால் பகுதி மட்டும் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு மாங்காயுடைய துண்டுகள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயுமே மீன் குழம்பு செய்யும் போது இந்த மாதிரி தக்காளியை பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இது கூடவே மசாலாவையும் அரைச்சி சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்து செய்கிறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
லாஸ்ட்டாக நறுக்குன கொத்தமல்லி இலைகள் தூவிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் கண்ணாடி பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கை தவறி சம்டைம்ஸ் வந்து கீழே விழுந்து உடஞ்சிரும். ஸோ அதனாலேயே நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து யோசனையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத பழைய சாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த கண்ணாடி பாட்டில்ஸில் இந்த மாதிரி அடியில் மடித்து போட்டு விட்டுக்கோங்க. சின்ன சாக்ஸாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும், பெருசாக இருந்துச்சுன்னா மடித்து போட்டுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆயில் கேன்லாம் யூஸ் பண்ணும்போது மேலே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை ரெண்டாக மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து லிட் வந்து க்ளோஸ் பண்ணும்போது லைட்டாக வந்து கொஞ்சம் ஒரு கார்னர் சைடில் லைட்டாக கொஞ்சம் ஓப்பன் பண்ண மாதிரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆயில் கரைகள் இருந்துச்சுன்னா கூட அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிடும், கீழே வந்து வழிஞ்சு விழாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா அதோடைய பாட்டம் சைடில் கூட இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை ரெண்டாக மடித்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது வழிஞ்சால் கூட அந்த தரையில் வந்து படாமல் பிசு. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு மணி சேவிங் டிப்ஸ் தான். குளியல் சோப் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இது கூடவே துணி துவைக்கிற சோப்பும் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி டெட்டாலும் பவர் சோப்பும் எடுத்திருக்கேன். இதை ரெண்டுத்தையுமே காய் சீவுறதுல லைட்டாக வந்து சீவி எடுத்துக்கலாம். ரொம்ப சீவணுன்ற அவசியம் இல்லை. ரெண்டுமே வந்து சேர்த்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வர அளவுக்கு நம்ம சீவி எடுத்துக்கலாம். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு நம்ம சீவி எடுத்துக்கலாம். நான் ரெண்டுத்தையுமே சீவி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சோப் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் குளியலுக்கும் துணி துவைக்கிறதுக்கும் என்ன சோப் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் எடுத்து இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். இதை வெயிலில் வந்து ஒரு 10 நிமிஷம் காய வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து எப்பயுமே சோப்பில் வந்து ஒரு ஈரப்பதம் இருக்கும். அதனால் வந்து நல்லா வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் காய வச்சு எடுத்துகிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் நீங்கள் போடுறப்போ மிக்ஸி ஜார் வந்து ஈரம் இல்லாத அளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டுட்டு நல்லா பல்ஸ் மோடில் நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பல்ஸ் மோடில் நல்லா வந்து நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குன்னு. இதை வந்து ஒரு சின்ன பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதிகமாக கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கூட இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் எடுத்த சோப்பில் கொஞ்சமாக தான் நான் துருவி எடுத்திருக்கேன். அதை தான் வந்து நான் நைஸ் பவுடராக அரைச்சியும் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு இது வந்திருக்கு. கரெக்டாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வரும். வாஷிங் மிஷினில் எல்லா துணியுமே ஒன்றா சேர்த்து போட்டிருக்கேன். வெள்ளை துணி, கலர் துணி எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து போட்டிருக்கேன். துணி பவுடர் போடக்கூடிய அந்த இடத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பவுடரை போட்டுக்கலாம். நம்ம கிட்ட துணி துவைக்கிற லிக்விடோ இல்லை சோப் பவுடரோ காலி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி பொடியை நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குளியல் சோப்பை இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம யூஸ் பண்ணி அரைச்சதுனால அந்த ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் இல்லையா, அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு எப்படி வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. அது கூடவே பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் கொஞ்சமாக ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு சுற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த குளியல் சோப்புடைய அந்த வாசனை சுத்தமாக நமக்கு வரவே வராது. அகெயின் வந்து சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மிக்ஸி ஜாரை. இப்போது வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் துவைச்சி முடிச்சாச்சு. பாருங்கள் நல்ல பளிச்சுன்னு இருக்குது. கலர் துணி, வெள்ளை துணி எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்றா கூட சேர்த்து போடலாம். கவலையே இல்லை. வாஷிங் மிஷினில் தான் இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் கையில் துணி துவைக்கிறதா இருந்தால் கூட இந்த பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற லிக்விட் சோப் பவுடர் எந்த அளவுக்கு நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமோ அதை விட சூப்பராகவே இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நல்ல வாசனையாகவும் இருக்கும். இதுக்காக நீங்கள் தனியாக கம்ஃபர்ட்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இதில் நம்ம குளியல் சோப்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அதுவே நல்ல மனமாக இருக்கும். இதுக்காக தனியாக கம்ஃபர்ட்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. எப்போயுமே நம்ம சோப் பவுடர்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா திட்டாக ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், அந்த திட்டுகள் வந்து சுத்தமாக இருக்காது. அந்த வெள்ளையாக ஆகிறதெல்லாம் ஆகவே ஆகாது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல வாசனையாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம நல்லா வந்து நைஸ் பவுடராக ஆக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இதை வாஷிங் மிஷினில் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் துவைச்சி பாருங்கள். நல்லா வந்து க்ளீனாக வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். எமர்ஜென்சி டைமில் நமக்கு ரொம்பவே சூப்பராக கை கொடுக்கும். கண்டிப்பாக வந்து இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மொத்தமாக கூட ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு தேவைப்படும் போது கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணி எடுத்துடலாம். மணி வந்து நல்லா சேவ் பண்ணலாம். நம்ம நார்மலாக லிக்விட்லாம் வாங்கணும் அப்படின்னா அதிகமான அளவில் நமக்கு செலவாகும். தனியாக நம்ம கம்ஃபர்ட்லாம் வாங்குவோம். ஆனால் அந்த மாதிரி வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஸோ இதுலேயே வந்து நம்ம குளியல் சோப், துணி துவைக்கிற சோப்பில் நம்ம சேர்த்துருக்கிறதுனால நல்ல மனமாக இருக்கும். கம்ஃபர்ட் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. செலவும் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே கம்மியாக தான் ஆகும். நல்லா மணி சேவ் பண்ணலாம். நம்ம இதில் 2 சோப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று குளியல் சோப், ஒன்று வந்து துணி துவைக்கிற சோப்பு. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 தடவை வரைக்கும் தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
அதிகமான குவான்டிட்டியில் நீங்கள் துணி துவைக்கிறீங்க அப்படின்னா 4லேருந்து 5 தடவை வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு நல்லாவே வந்து மணி சேவ் ஆகும். இதுக்காக புதுசாக சோப்பு வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணி மிச்சம் இருக்கிற சோப்பை கூட இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.